வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது லாட் ஆஃப் மேத்ஸ் சேனல். இந்த சேனலில் மேத்ஸ் ஷார்ட்கட் அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம விகிதம் ஒரு கான்செப்ட்லேருந்து இருக்க சம் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி விகிதம்ன்ற கான்செப்ட்லேருந்து நிறைய சம்லாம் போட்டிருக்கேன். அந்த சம்லாம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் லாட் ஆஃப் மேத்ஸ் பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய கான்செப்ட் வைஸாக நிறைய சம் வந்து போட்டிருக்கேன். எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஒவ்வொரு சம்மும் ஒவ்வொரு மாடலாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம சதுரம் மற்றும் சாய் சதுரம் இரண்டும் ஒரே அடிப்பக்கத்தை கொண்டிருந்தால் சதுரம் மற்றும் சாய் சதுரத்தின் பரப்பளவின் விகிதமானது எவ்வளவு அப்படின்னு சொல்கிறது தான். அதாவது சதுரம் சாய் சதுரம் ரெண்டுமே ஒரே வடிவத்துடையதான் கிட்டத்தட்ட. இதில் வந்து இரண்டும் ஒரே அடிப்பக்கத்தை கொண்டிருந்தால் சதுரம் மற்றும் சாய் சதுரத்தோட பரப்பளவில் எவ்வளவு விகிதம் வந்து அதிகரிக்குமா, குறையுமா, சமமாக இருக்குமான்றது தான் கொஸ்டின். ஏ வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒன்றை விட அதிகம்னு கொடுத்துருக்காங்க. பி ஒன்றுக்கு சமமாக இருக்குமா, இல்லை 1/2க்கு சமமாக இருக்குமா, இல்லை 1/4க்கு சமமாக இருக்குமா அப்படின்றது தான் ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. விடை என்ன அப்படின்னா சதுரம் மற்றும் சாய் சதுரம் இரண்டும் ஒரே அடிப்பக்கத்தை கொண்டிருந்தால் அவற்றின் பரப்பளவு சமமாக தான் இருக்கும். ஓகேவா? அப்போ ஒரே அடிப்பக்கம் அப்படின்னா ரெண்டுக்குமே என்னது பக்க அளவு சமமாக இருக்கும். அப்போ பக்க அளவு சமமாக இருந்தால் அதோட பரப்பளவும் சமமாக தானே இருக்கும். அதனால அப்போ ரெண்டுமே சம பரப்பளவு தான் கொண்டிருக்கும். அப்போ சம பரப்பளவுனா இதோட ஒன்றுக்கு சமமாக இருக்கும். அதாவது இதோடது ஒன்றுனா இதுவும் ஒன்றாக தான் இருக்கும். அப்போ சதுரம் மற்றும் சாய் சதுரம் இரண்டும் ஒரே அடிப்பக்கத்தை கொண்டிருந்தால் அவற்றின் பரப்பளவு சமமாக இருக்கிறதுனால அது ஒன்றுக்கு சமமாக இருக்கும். அப்போ ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, இது மாதிரி யூஸ்ஃபுல்லான சம் இருந்துச்சுன்னா லாட் ஆஃப் மேத்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள். நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் நிறைய இருக்குது, பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.